ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கங்கள். முந்தைய ஜோதிடம் என்ற பகுதியில் நல்ல நாட்கள் குறிப்பதை பற்றி விவரங்களை மேலோட்டமாக பார்த்தோம். வாஸ்து பகுதியில் விடுபட்ட விஷயங்களை இந்த பகுதியில் காண்போம். எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன திசையில் வாசப்படி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளதை பற்றி பார்ப்போம். மேச ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பக்க வாசப்படி சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு தென் திசையில் வாசப்படி அமைப்பது நன்றாக இருக்கும். அதுபோல் மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரர்களுக்கு மேற்கு புற வாயில் சிறப்பாக இருக்கும். கடகம், விருட்சகம், மீன ராசிக்காரர்களுக்கு வடக்கு பக்க வாயிற்படி நன்றாக இருக்கும். பொதுவாக இன்றைக்கு ஒரு நிலம் வாங்குகிறார்கள் என்றால் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் மட்டுமே வாயில்படி அமைவதாக இடம் இருப்பது தான் சிறப்பு என்று அதுபோன்ற நிலத்தையே அனைவரும் தேர்வு செய்கிறார்கள். அப்படி ஒன்றும் தேர்வு செய்ய தேவையில்லை. கிழக்கு பக்கம் வடக்கு பக்க இடங்களை தேர்வு செய்வதில் ஒரு சௌகரியம் என்னவென்றால், பெரும்பாலும் சமையலறை அமைப்பது, வீட்டின் பட்டவசாலை அமைப்பது, அதாவது ஹால் அமைப்பது, படுக்கையறை அமைப்பது போன்றவையெல்லாம் எளிதாக அமையும். அதுவே தெற்கு புறம் அல்லது மேற்கு புறம் இடம் என்றால் முன்பகுதி இடம் அகலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மேற்கு புறமும் தெற்கு புறமும் முதலில் படுக்கையறை தான் அமைப்பது போல வரும். ஆக மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இடமாக இருந்தால் ஒரு 25 அடி அகலம், 30 அடி அகலம், 40 அடி அகலம் என்கிற அளவில் இடம் இருந்தால் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பெரும்பாலும் வாஸ்துவுக்கு பொருந்துவது போல் வீடுகளை அமைக்க முடியும். முந்தைய பதிவிலேயே சொல்லியிருந்தோம், வீடுகள் அமைப்பதற்கு சதுரமான இட அளவு மிக உத்தமம். அதுபோல செவ்வக நில அமைப்பும் இருக்கலாம் வேண்டும். அதாவது 40 அடி அகலம் என்றால் 60 அடி நீளம் இருக்கலாம், அல்லது 30 அடி அகலம் என்றால் 45 அடி நீளம் இருக்கலாம். ஒரு 5 அடி, ஒரு 6 அடி இதுபோல் கூடி குறைந்து இருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. 50 அடி அகலம் என்றால் 100 அடி நீளம் இருக்கலாம். இது போன்ற அமைப்பில் இடம் இருந்தால் சுற்றுச்சுவர்களை அமைத்து வீட்டை சுற்றிலும் காலி இடம் விட்டு எந்த பக்கம் வேண்டுமானாலும் நமது தேவைக்கு தகுந்ததை போல வாயிற்படி அமைத்து கொள்ளலாம். இன்றைக்கு நகரத்தில் இருக்கும் மக்கள் வீடு கட்டுவதற்கான இட அளவே 15 அடி அகலம், 17 அடி அகலம், அதாவது 20 அடிக்குள் ஒரு 10 அடி அகலம், இந்த அளவுகளில் இருக்கிறது. இந்த அளவுகளில் இருக்கும்போது அது எந்த திசைக்குண்டான இடமாக இருந்தாலும் அதில் வாஸ்து முறைப்படி எந்த அறையையும் அமைக்கவே முடியாது. ஒரே நெட்டாக நீளமாக அறைகள் தடுத்து கொண்டே போக வேண்டும். ரயில் பெட்டி போலதான் வீடு இருக்கும். அவரவர் ஜாதகத்தில் என்ன அமைப்பு உள்ளதோ அதற்கு தகுந்தபடி தான் வீடு அமையும். அதனால் எனக்கு இப்படி வீடு அமைந்து விட்டதே என்று யாரும் குறைபட்டு கொள்ள தேவையில்லை. ராகுவின் சம்பந்தம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பார்த்தால் நீளமான அளவுள்ள வீடுகள் தான் அமையும். அல்லது ராகு பகுதியில் வாயிற்படி, அதாவது தென்மேற்கு மூலையான நைருதி பக்கம் வாசப்படி வைத்து இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இருப்பார்கள். அதுபோன்ற தசாபுத்தி நடக்கும் காலகட்டங்களில் அவர்களுக்கு இயல்பாகவே அதுபோன்ற வீடு தான் அமையும். சொந்த வீட்டில் இருந்தாலும் வீடு மாறும்போது நேரம் சரியில்லை, வேறு வீடு பார்த்து சிறிது காலம் இருக்கலாம் என்றாலும்
அவர்களுக்கு ராகு சம்பந்தமான திசையோ புத்தியோ நடந்தால் அவர்கள் ராகு சம்பந்தம் உள்ள வாயிற்படி அமைந்த வீட்டிற்குத்தான் அவர்கள் செல்லுவார்கள். ஒருவருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வருகிறதென்றால் அவர்கள் எது போன்ற அமைப்பில் அந்த வீட்டை அமைத்தால் அவர்களுக்கு மேலும் நன்மை பயக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிந்த அளவுக்கு அவற்றின்படி அமைக்க முயற்சி செய்யலாம். அந்த காலங்களில் வீடு கட்டுவது என்பது தன்னுடைய ஒருவரின் நலனுக்காக மட்டும் வீடு என்ற முறையை அமைக்க மாட்டார்கள். தனக்கு அடுத்த சந்ததிகள் அந்த வீட்டின் மூலம் பயனடைய வேண்டும் என்கிற முறையில் அமைத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சாஸ்திரங்களையும் பார்த்து ஒரு வீட்டை அமைத்தார்கள். அரண்மனை போன்று மாளிகை போன்ற வீடுகளிலெல்லாம் பெரும்பாலும் 4 பக்கங்களிலும் வாயிற்படி அமைத்திருப்பார்கள். ஏனென்றால் ஒருவருக்கு மேச ராசி அல்லது சிம்மம் அல்லது தனுசு என்ற ராசியாக இருந்தால் அவர்களுக்கு கிழக்கு பக்க வாயில்படிதான் சிறந்தது என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அவருடைய லக்னத்திற்கு சுக்கிரன் என்ற கிரகம் வலுவிழந்து காணப்பட்டால் அவர்களுக்கு அந்த திசையோ புத்தியோ நடக்கும் காலம் வரை கிழக்கு பக்க வாயிலை தவிர்ப்பது பெரும்பாலும் உத்தமம். இல்லை என்றால் சுக சௌகரியங்களுக்கு அடிமையாவார்கள் அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பலவீனப்படுவார்கள். ஏன் சுக்கிர திசையை சொல்கிறோம் என்றால் கிழக்கு பக்க வாயிலுக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் கெட்டவர்கள் கிழக்கு பக்க வாயிலை பெரும்பாலும் தவிர்த்து விடுவார்கள். அப்படி தவிர்க்கும்போது பிரச்சனைகளின் அளவு குறையும். ஒரு குடும்பத்தை யார் தலைமையேற்று நடத்துகிறார்களோ அவர்களின் ராசி திசைக்கு தகுந்தது போல் வாசப்படியை பயன்படுத்துவார்கள். அதே குடும்பத்தில் ஒருவர் தலைமை முடிந்து அடுத்தவர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறார் என்றால் அவருக்கும் அதே வாயிற்படி சரியாக வரும் என்பது உத்தரவாதமில்லை. அவருக்கு முன்பு இருந்தவருக்கு கிழக்கு பக்க வாயிற்படி வருகிறதென்றால் இவருடைய தசைக்கும் புத்திக்கும் வடக்கு என்றால் இவர் வடக்கு பக்க வாயிலை தான் பிரதானமாக கொண்டு வீட்டிற்கு வருவதும் வீட்டிலிருந்து செல்வதும் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். இதில் சொல்லப்படக்கூடிய விஷயமெல்லாம் சாமானியர்களுக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. பணபலம் அதிகமாக இருப்பவர்களும் தங்கள் தேவைக்குண்டான விஷயங்களை மாற்றக்கூடிய முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இது கை கொடுக்கும். அதற்கும் செய்யக்கூடிய அமைப்பும் நேரமும் வர வேண்டும். அப்படி பணமும் பொருளாதாரமும் இருப்பவர்களுக்கு யோகமான திசை நடக்கும்போது அவர்களின் சொந்த வீடு அதற்கான வாயிற்படிகளில் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அந்த வீட்டில் தங்க மாட்டார்கள், வெளியில் பயணம் மேற்கொள்வார்கள். அதிகப்படியாக அவர் வெளியூர்களிலும் வெளி இடங்களிலும் தங்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்களுடைய சொந்த வீட்டிற்கு ஒரு விருந்தினர்கள் போல வந்து செல்வார்கள். இது போன்ற விஷயங்களை அனுபவத்தில் கவனித்து பார்த்தால் தெரியும். அதுபோல ஒரு வீட்டிற்கு வாசக்கால் வைக்கிறோம் என்றால் எந்த மாதத்தில் எந்த திசையில் வாசக்கால் வைக்க வேண்டும் என்கிற விதியும் இருக்கிறது. வடக்கு பக்கமாக ஒருவர் நிலை வாசக்காலை வைக்கிறார் என்றால் அதற்குண்டான மாதம் பங்குனி, சித்திரை, வைகாசி. இந்த 3 மாதங்களில் ஒருவர் வாசக்கால் வைப்பதானால் அது வடக்கு பக்க வாயிலாக இருந்தால் மிகவும் சிறப்பானது. அதேபோல கிழக்கு பக்க வாயிலை வைத்து ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்றால் கிழக்கு பக்கம் வாசக்கால் வைக்க வேண்டுமென்றால் ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம் இந்த 3 மாதங்களில் கிழக்கு பக்க வாசப்படிகளை வைக்கலாம். தெற்கு பக்க வாசல் வைக்க வேண்டுமென்றால் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்களில் தெற்கு பகுதி வாசல் பகுதிகளை வைக்கலாம். மேற்கு பகுதி வாசல் வைக்க வேண்டுமானால் மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதங்களில் மேற்கு பக்க வாயிற்படிகளை வைக்கலாம். பெரும்பாலும் வீடுகளுக்கு எந்த திசையாக இருந்தாலும் மையப்பகுதியில் வாயிற்படி வைப்பது சிறந்தது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படி மையப்பகுதியில் ஒருவர் வாயிற்படி வைக்க வேண்டுமானால் அவர்களின் வீட்டின் அகலம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்கு
சோடச மனை பொருத்தங்கள் என்று, அதாவது 16 வகையான பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது. மனிதர்களுக்கு திருமண பொருத்தம் பார்ப்பது போல் வீட்டின் இடத்திற்கும் 16 பலன்களை பார்த்து அதன் பிரகாரம் செய்தார்கள். அவற்றின் பெயர்களையாவது மேலோட்டமாக தெரிந்து கொள்வோம். இந்த 16 பொருத்தங்களும் எதை அடிப்படையாக கொண்டது என்றால், ஒரு இடத்தின் அளவு முறையில் அமைக்கப்பட்டுள்ள நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி குழி கணக்கிடுவார்கள். அதாவது இந்த கணக்கிற்கு பெயர் குழி கணிதம் என்பது. ஒரு குழியின் அளவு என்பது 7 அடி 1.25 வீசம் அங்குல அளவு. இந்த அளவை கொண்டு நாம் கட்டக்கூடிய இடத்தின் அளவுக்கான மனை பொருத்தத்தை பார்க்கிறார்கள். அதில் முதல் பொருத்தம் கர்ப்பம், இரண்டாவதுக்குண்டான பெயர் ஆதாயம், மூன்றாவது விரயம், 4 யோனி, 5 வாரம், 6 திதி, 7 நட்சத்திரம், 8 லக்கினம், 9 அம்சம், 10 வம்சம், 11 நேத்திரம், 12 சூத்திரம், 13 வயது, 14 யோகம், 15 பஞ்சகம், 16 தாராபலம் ஆகியவையாகும். இதற்கெல்லாம் ஒரு கணித முறை உண்டு. ஒரு வீடு கட்டுவதற்கு இந்த 16 பொருத்தங்களையும் அந்த காலத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஒரு வீடு கட்டும்போது அந்த இடத்தில் ஏதாவது தோஷம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு முந்தைய பதிவிலேயே நாம் வீடு கட்டும் அளவிற்குண்டான இடத்தில் நூலடித்து அதில் ஏதாவது மிருகங்களோ விலங்குகளோ அதை கடந்து போகின்றனவா என்று பார்த்து எந்த இடத்தில் கடந்து போகிறதோ அந்த இடத்திலிருந்து மண்ணை ஒரு 6 அடி அல்லது 8 அடி அளவிற்கு எடுத்துவிட்டு புது மண்ணை நிரப்பி அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வார்கள் என்று பார்த்தோம். அதற்கு சல்லியம் என்ற முறையும் உண்டு. இந்த சல்லியம் என்ற முறையும் இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தோஷ பரிகாரம் செய்வதற்கான ஒரு சடங்கு முறைதான். அதுபோல நாம் வீடு கட்டும் இடத்தில் ஏதாவது வேதை தோஷம் உண்டா? வேதை என்றால் வேதனை என்று பொருள். வீட்டின் சுற்றுப்புறத்தில் உள்ள சில அமைப்புகள் வீட்டில் வசிப்பவர்களுக்கு வேதனையை அளிக்கும் தன்மை உடையதாக உள்ளன. வேதனை தரும் அமைப்புகளை இனி காண்போம். உதாரணமாக ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஏனென்றால் இதில் அதிகப்படியாக விஷயங்கள் இருக்கிறது. நாம் கட்டிய வீட்டின் எதிரில் 300 அடிக்குள் விஷ்ணு கோவில் அல்லது விஷ்ணு விக்கிரகம் மட்டும் இருந்தாலும் அதனால் விஷ்ணு வேதை என்று குற்றமாகும். இம்மாதிரி இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு திருடர்கள் தொல்லை தொடரும், நோய்கள் தொடர்ந்து வரும், ஏழ்மை துரத்தும். சிவவேதை இல்லத்தில், அதாவது நாம் கட்டியிருக்கக்கூடிய வீட்டிற்கு நேர் எதிரில் 300 அடிக்குள் சிவன் கோவில் அல்லது விக்கிரகம் அமைந்திருந்தால் அதனால் சிவவேதை என்னும் குற்றமாகும். இம்மாதிரி இல்லத்தில் வசிப்போருக்கு வாழ்வில் ஏழ்மை வாட்டும், கலகம் கூடி வரும், தீமை மிஞ்சும். இதுபோல கிட்டத்தட்ட 67 வேதைகள் உண்டு. இப்போது வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நாம் பார்த்த விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளதில் ஒரு 5% கூட இருக்காது. ஆகவே அவரவர்கள் அமைப்பிற்கு எந்த மாதிரியான வீடுகளில் வசித்தால் சௌகரியமாக இருக்குமோ அதற்கு தக்கபடி வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் வீடு சௌகரியமாக இருக்கிறது, அதற்கு தகுந்தது போல் நாமும் அமைத்து கொண்டு வாழலாம் என்று கடன்பட்டு வீடுகளை கட்டிக்கொண்டு அவஸ்தையடைய வேண்டாம். நமது சொந்த இடத்தில் நமக்கான அமைப்புள்ள வீட்டில் இருந்தால் மட்டுமே நாம் அதில் வெகுகாலம் இருக்க முடியும். எந்த அளவு சாஸ்திரத்துடன் நாம் ஒரு வீட்டை கட்டினாலும் அதுபோல சாஸ்திர அமைப்பில் யார் குடியிருக்க வேண்டுமோ அவர்கள்தான் அந்த வீட்டில் வந்து குடியிருப்பார்கள். வீடு கட்டியவர்கள் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இவர்கள் வெளியில் போய் தங்க வேண்டியது கூட ஏற்படலாம். அல்லது வீடு கட்டிய
அல்லது வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடனுக்காக வீட்டை விற்றுவிட்டு இவர்கள் வேறு வீட்டில் சென்று குடியிருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கு சனிதான் வலுத்திருக்கிறது அல்லது 4ஆம் இடம் பலவீனமாக இருக்கிறதென்றால் அந்த வீட்டில் பெரும்பாலும் குறையுள்ள வீடாக இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பூசி இருக்காது, ஒரு கால்வாசி வேலை அதில் நின்றிருக்கும், பெரும்பாலான வேலைகள் முழுமை பெறாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில்தான் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற அமைப்பு இருந்தால் அது பிரகாரமே கூட இருந்துவிட்டு போகலாம். அந்த வீட்டில் அவர் நெடுநாள் இருப்பார். அதை விட்டுவிட்டு சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அதிகமாக செலவு செய்து வீட்டில் உண்டான அமைப்புகளை எல்லாம் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுபோல சனியின் அமைப்பு உள்ளவர்கள் அந்த வீட்டை செய்தால் அவர்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. நாம் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படலாம், ஆனால் அந்த விஷயம் நமக்கு பொருந்துமா என்கிறதை பார்த்து அவற்றின்படி நமக்கு பொருத்தமாக வருகின்ற விஷயத்தை மட்டும் அமைத்து கொண்டால் நாம் அமைத்த வீடுகளில் நெடுங்காலம் நாம் இருக்கலாம். இதற்கு உதாரணம் மகாபாரத கதையவே சொல்லலாம். அஸ்தினாபுரத்தை விட சிறப்பான நகரமாக இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்கள் அமைத்தார்கள். கடைசியாக அந்த இந்திரபிரஸ்தமும் கௌரவர்கள் கைக்கு சூதாட்டத்தில் இழக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பாண்டவர்கள் காலத்தின் தன்மையை கருதி அதையும் இழந்து வனத்தில்தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது அதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வெற்றி பெற்றார்கள். வனத்தில் வாழ வேண்டிய காலத்தில் அந்த இடத்தில் வாழ்ந்து காலம் தமக்கு எப்போது சாதகமாக இருக்குமோ அந்த நேரத்தில் அதற்கான போராட்டத்தை தொடங்கி அதில் வெற்றி பெற்று அதன் பின்பு அஸ்தினாபுரத்தையும் இந்திரபிரஸ்தையும் இவர்கள் ஆண்டார்கள். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் காலம் சூழ்நிலை கருதி செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் தின ஹோரைகள் பற்றின விஷயத்தை பற்றி பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.